7 வயசுல பிளட் கேன்சர் உயிருக்கு போராடிய நடிகை கஸ்தூரியின் மகள் இன்னைக்கு அந்த கேன்சரை ஜெயிச்சு தனக்கு பிடித்த டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம இருந்திருக்கு. வாந்தி, இருமல், சோர்வு. ஆனா இதெல்லாம் சாதாரண உடல்நல பிரச்சனைன்னு தான் குடும்பம் நினைச்சிருக்காங்க. ஒரு நாள் திடீர்னு அவளால எழுந்து நிற்க கூட முடியல. பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க. அப்பதான் ஹீமோகுளோபின் ரொம்ப குறைவா இருக்கிறது என்று தெரிய வந்தது. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனாங்க. ஆனா அங்கே டாக்டர்கள் சொன்ன ஒரு விஷயம் அந்த குடும்பத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. கேன்சர் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டெஸ்ட் முடிஞ்சதும் 7 வயசு குழந்தைக்கு பிளட் கேன்சர் என்பது உறுதியானது. ஒரு அம்மாவுக்கு தன்னோட குழந்தைக்கு கேன்சர்னு தெரிஞ்ச அந்த நிமிஷத்தை நினைச்சு பாருங்க. அந்த அதிர்ச்சியை தாண்டி அடுத்தது என்ன செய்யணும்னு யோசிக்கவே முடியாத நிலை. ட்ரீட்மெண்ட் உடனே ஆரம்பிச்சாங்க. ஆனா அதுக்கு பிறகு இன்னொரு அதிர்ச்சி. ட்ரீட்மெண்ட் ஒர்க் ஆகல. இது ஒரு ரொம்ப ரேரான கேஸ்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட் வரைக்கும் தேவைப்படலாம் என்று கூறியிருக்காங்க. 7 வயசு குழந்தை இவ்வளவு பெரிய ட்ரீட்மெண்ட்டை எப்படி தாங்குவாள் என்ற பயம் குடும்பத்துக்கு இருந்தது. அந்த நேரத்துல ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ட்ரீட்மெண்ட்டை முயற்சி செய்யும் வாய்ப்பு கிடைச்சது. குடும்பமும் அந்த முயற்சிக்கு சம்மதிச்சாங்க. அதுக்கு பிறகு வந்த ஒவ்வொரு நாளுமே ஒரு போராட்டம். இன்ஜெக்ஷன்ஸ், பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன்ஸ், உடல் முழுக்க வலி, சாப்பிட முடியாத நாட்கள். கடைசியில் அந்த ட்ரீட்மெண்ட் நல்ல பலன் கொடுத்தது. 7 வருட போராட்டத்துக்கு பிறகு அந்த சின்ன குழந்தை கேன்சரை ஜெயிச்சு மீண்டு வந்தாள். 7 வயசுல கேன்சரை எதிர்கொண்ட அந்த குழந்தை இன்னைக்கு ஒரு கேன்சர் சர்வைவர் மட்டும் இல்ல, தன்னோட பயத்தையும் வலியையும் வாழ்க்கையே மாற்றி அந்த கடினமான காலத்தையும் ஜெயிச்ச ஒரு ஃபைட்டர்.